இது நான் வீடியோக்காக சொல்லலை. நான் எப்போ வீட்டில் மந்தி பண்ணாலும் கடையில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. என்னோட ஸ்டைல் சிக்கன் மந்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? மந்தி ரெடி பண்ணுறதுக்கு மெயினாக மந்தி மசாலா ரெடி பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற திங்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை இந்த மாதிரி கட் போட்டு வச்சுக்கிறேன். நான் சொல்கிற அளவு 1 கிலோக்கு இப்போ ஒரு பிளேட்டில் 2 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, மெல்ட் பண்ண பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வினிகர், இதுக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனில் நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. இது ஓவர் நைட் ஊறினா ரொம்ப நல்லாயிருக்கும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ மந்தி ரெடி பண்ணிடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயில் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை ஒரு பக்கம் மூடி போட்டு வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதையுமே ஊற வச்சுட்டேன். இந்த பக்கம் சிக்கன் எல்லாமே ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே மிச்சமான மந்தி மசாலா இருந்தது இல்லையா, இதுலேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் ஒரு ட்ரை லெமன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இந்த டைமில் சிக்கனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மிச்சமாக இருந்த மந்தி மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு அண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஸோ இது ஊறி வர்றதுக்குள்ளே நமக்கு தண்ணியுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். பிரியாணிக்கு 1க்கு 1.5 வைப்போம் இல்லையா, இதுக்கு 1க்கு 1.25 வைக்கணும். அதிலே உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம மசாலா போட்டு வச்சிருந்த சிக்கனை கிரில் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். உங்ககிட்ட ஓவன் ஏர் ஃப்ரையர் இருந்தால் அதில் கூட கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அரிசியும் தண்ணியும் சரியாக வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். விருப்பம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ கலந்து சேர்த்துக்கலாம். பட் மஞ்சள் தூள் சேர்த்துடாதீங்க, ஃப்ளேவரை மாற்றிடும். அது தம்ல இருக்கும் போது இந்த பக்கம் சிக்கனை கிரில் பண்ணி எடுத்தாச்சு. பிரியாணிக்கு மாதிரி தான் 15 நிமிஷம் தம்ல போட்டுட்டு திரும்ப ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல உதிரியா ரைஸ் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இப்போ நம்ம கிரில் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இந்த ரைஸ்ல அடுக்கிட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்க போறோம். ஒரு சார்கோல் சூடு பண்ணிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்து புகையை விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட வேண்டியதான். அண்ட் அதுக்கடையில கொஞ்சமா ஃப்ரைட் ஆனியன், நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மந்திக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். எனக்கு இந்த வீடியோலயே சொல்ல முடியல, ஸோ மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மந்தி சட்னி கூடவே இன்னொரு பவுல்ல தயிர், உப்பு, ஜீரகத்தூள் கலந்து வச்சிருக்கேன். இந்த 2 சைடுஸும் மந்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்ல போட்டுட்டு ஃபேமிலியோட உட்காந்து ஒரே தட்டில் ஒன்னா சாப்பிடுங்க. அப்படி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.